பிக் பாஸ் வீட்டு உரிமையாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் திடீர் திருப்பமாக புகார் அளித்த இன்ஸ்டா பிரபலம் மீது சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணமோசடி புகாரை மறைக்க நாடகம் ஆடியதாக கூறப்படுவதன் பின்னணி என்ன? EVP Film City உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி தனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்ததாக புகார் அளித்த ஆடை வடிவமைப்பாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான பார்வதி தான் இவர். மகளின் திருமணத்திற்கு ஆடை வடிவமைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு எல்லை மீறியதாக சந்தோஷ் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஏற்கனவே பார்வதி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செம்பரம்பாக்கம் பகுதியில் EVP Film City அமைந்துள்ளது. சந்தோஷ் ரெட்டி என்பவருக்கு சொந்தமான இந்த பிலிம் சிட்டியில் தான் செட் அமைத்து பிக் பாஸ் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் இங்கு ஷூட் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் கர்நாடக மாநிலம் வயாலியில் உள்ள காவல் நிலையத்தில் சந்தோஷ் ரெட்டி மீது ஆடை வடிவமைப்பாளர் பார்வதி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் மகளின் திருமணத்திற்காக நவீன ஆடை மற்றும் நகைகளை வடிவமைக்க வேண்டும் என்று தன்னை சந்தோஷ் அணுகியதாக கூறியுள்ளார். நாளடைவில் தன்னை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய வற்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மறுக்கும் பட்சத்தில் தன்னுடைய 2 குழந்தைகள் மற்றும் கணவனுடன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தீர்த்து கட்டி விடுவேன் என்று மிரட்டியதாக புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சந்தோஷ் மீது வயாலி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பார்வதி திட்டமிட்டு தன்னிடம் பணம் மற்றும் பொருட்கள் வாங்கி மோசடி செய்ததாக சந்தோஷ் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் உள்ள வயாலி காவல் நிலையத்தில் பார்வதி புகார் அளிப்பதற்கு முன்பாகவே அவர் மீது சென்னையில் நசரத்பேட்டை காவல் நிலையம் மற்றும் ஆவடி காவல் ஆணையரக மத்திய குற்றப்பிரிவிலும் சந்தோஷ் ரெட்டி மோசடி புகார் அளித்துள்ளார். புகார் அளித்ததற்கான காரணத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்த போது பார்வதி தன்னை இன்ஸ்டா பிரபலம் என்றும் ஆடை வடிவமைப்பாளர் என்றும் அறிமுகம் செய்துள்ளார். பிறகு இருவரும் நட்பாக பழகியதும் சந்தோஷ் ரெட்டியின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்காக ஆடைகள், வைர நகைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பார்வதியை அணுகியுள்ளார். இதற்காக சென்னையை விட பெங்களூருவில் தரமான நகைகளும் பிராண்டட் பொருட்களும் இருப்பதாக கூறியுள்ளார். அதை நம்பி பெங்களூரு சென்ற சந்தோஷை கட்டாயப்படுத்தி தனது வீட்டில் பார்வதி தங்க வைத்ததாக தெரிகிறது. பிறகு ஆடைகள் மற்றும் நகைகள் வாங்குவதற்காக 3 கோடியே 6 லட்சம் ரூபாய் பார்வதி அக்கவுண்டிற்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வருமான வரி பிரச்சனை ஏற்படும் என்பதால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு மாற்று வழியில் வாங்கியுள்ளார். அதன்படி 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்து பொருட்கள் வாங்கியதாகவும் அதற்கான ஆதாரங்களை பில் முதற்கொண்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஒரு கட்டத்தில் செல்வாக்கான நபர் என்பதை அறிந்து கொண்டு தன்னிடம் பார்வதி பண மோசடி செய்ததாக சந்தோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பார்வதி மற்றும் அவருடைய நண்பர் நிதிஷ் ஆகிய இருவர் மீதும் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்று ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் பார்வதியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தோஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்த புகார்களை வாபஸ் பெற வைக்கவும் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் பார்வதி சதி திட்டம் தீட்டியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காகவே தன்னை அடிப்பணிய வைக்க பெங்களூரு வயாலி காவல் நிலையத்தில் பார்வதி பொய்யாக கொலை மிரட்டல் புகார் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். நாங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைனன்ட். எங்க கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து நாங்கள் போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிலிம் சிட்டின்னு வச்சுருக்கேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஃபிலிம் சிட்டி எங்கள் ஃபிலிம் சிட்டி தாங்க. இப்போ ஃபிலிம் சிட்டி அது இதுன்னா புகார் வந்துச்சுன்னா அவ பேர் தானே சார். அதுக்காக தான் அவங்களோட இன்டென்ஷனாக தாங்க. மேலும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணைக்கு பார்வதியை அழைத்ததாக சந்தோஷ் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த மனு நிராகரிக்கப்பட்டதும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தன் மீது வயாலி காவல் நிலையத்தில் பார்வதி புகார் அளித்துள்ளார். இதன் மூலமே அவரின் லவ் டார்ச்சர், கொலை மிரட்டல் நாடகம் அம்பலமாகியுள்ளதாக சந்தோஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார். பிக் பாஸ் வீட்டு உரிமையாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் திடீர் திருப்பமாக புகார் அளித்த பெண் ஆடை வடிவமைப்பாளர் மீதே சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.